ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விவசாய அடையாள அட்டை, அதாவது ஃபார்மர் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு போட்டிருந்தோம் ஒரு வீடியோவில். அடுத்தது பார்த்திங்கன்னா விவசாய அடையாள எண் வந்ததை பற்றியும் போட்டிருந்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா எத்தனை நாளில் வந்ததுங்கிறத பற்றியும் போட்டிருந்தோம். இப்போ இதில் ரொம்ப பேர் கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, கூட்டுப்பட்டாவாக இருக்கிறதுலேருந்து எங்களுக்கு விவசாய அடையாள அட்டை, அதாவது ஃபார்மர் கார்டு போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் அவங்க அம்மாவோ அப்பாவோ இது மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சு விவசாய அடையாள அட்டை அடையாளம் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரே தீர்வான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதேமாரி கூட்டுப்பட்டா இதில் உள்ளவங்கள வச்சு ஃபார்மர் வாங்கலாமா என்னங்கிறத பற்றி அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அக்ரி ஸ்டாக் AGRISTACK அக்ரி ஸ்டாக்குன்னு கொடுத்துக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மூணாவது இருக்குது பாருங்கள், லாகின் வித் CSC. அதை கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ணோம்னா இதேமாரி CSC பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துக்கிட்டு கீழே கேப்சா என்டர் பண்ணிக்கிட்டு லாகின் பண்ணிக்கிறோம். லாகின் பண்ணோம்னா இது மாதிரி ஒரு பேஜில் ஓப்பன் ஆகிடுது. இரண்டு விதமாக அவங்கள்ட்டேருந்து ஃபார்மர் ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஒன்று, அவங்க ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் வச்சுருந்தாங்கன்னா OTP மூலியமாக பண்ணலாம். ரெண்டாவது, அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இணைக்கினாலும் பயோமெட்ரிக்கை வச்சு பண்ணலாம். இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இப்போ எப்படி நம்ம எடுக்க போகிறோம்னா, நம்ம OTP வச்சு எடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, முதல்ல கீழே இருக்க பாருங்கள் ஆதார் நம்பர், அதில் அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு சாதாரணமாக கீழே கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக OTP போயிடும். இது மாதிரி ஒரு லோடிங் ஆகி அவங்களுக்கு OTP போயிருக்கும். இப்போ அவங்க மொபைலில் வந்திருக்க OTP எடுத்து இதில் போட்டுக்கிறோம். அவங்க மொபைலில் வந்திருக்க 6 டிஜிட் OTP எடுத்து இதில் போட்டுக்கிறோம். OTPயை போட்டுக்கிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துக்கிறோம். கொடுத்தோம்னா இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. இப்போ அவங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிறோம். மறுபடியும் கீழே கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு OTP போயிருக்கும். அதில் வந்திருக்க அவங்களோட 6 டிஜிட் OTP எடுத்து மறுபடியும் இதில் என்டர் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வெரிஃபை கொடுத்துக்கிறோம். வெரிஃபை கொடுத்தோம்னா அவங்க ஆதார் கார்டில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ண போகிறது என்னென்னா, அதுக்கு நேராக இருக்க பாருங்கள், நேம் மேட்ச் ஸ்கோர் 100 அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதில் போய் அவங்களோட பேர் எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு கூகுள் தமிழ் டைப்பிங்கை போய் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போய் கூகுள் தமிழ் டைப்பிங் இருக்கு பாருங்கள், அதை கொடுத்துக்கிட்டு அதில் இங்கிலீஷில் கொடுத்து கீழே இருக்க தமிழில் காப்பி பண்ணி கொண்டாந்ததில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவங்க என்ன கேஸ்ட்டோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா அவனோட ஹஸ்பண்ட் பேர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் கொடுத்துருக்கு. இதில் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் நேம் மேட்ச் ஸ்கோர் 100 அப்படின்னு வரும், பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்ரஸ் கேட்டிருக்கு. அவங்களோட அட்ரஸையும் என்டர் பண்ணி அதில் கொண்டாந்து போட்டுக்கிறேன். கொடுத்துக்கிட்டு கீழே அதாவது அவங்க வேறு எதுவும் அட்ரஸ் இருந்தாங்கன்னா அந்த கீழே உள்ள டிக் பாஸை கிளிக் பண்ணிக்கணும். அதாவது லேட்டஸ்ட்டாக வேறு எதுவும் இருக்காங்கன்னு, இல்லைன்னு டிக் பண்ண தேவை கிடையாது. அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோம்னா ஓனர் மட்டும்தான் காமிக்குது. அந்த ஓனரே கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ஃபெச் லேண்ட் டீடைல்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கிறேன். அதில் அவங்க என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்கா கொடுத்துக்கிறேன். அவங்க அதில் என்ன வில்லேஜோ அந்த வில்லேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு சர்வே நம்பர், அவங்களோட சர்வே நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறேன். அவங்க சர்வே நம்பரை டைப் பண்ணிக்கிட்டு கீழே இருக்க பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் சப்மிட், அதை கொடுத்துக்கிட்டு
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சப்மிட் கொடுத்தோன்னே செலக்ட் ஓனர் அண்டு ஐடென்டிஃபையர் நேம் அப்படின்னு கேட்டிருக்கு பாருங்கள். அதை போய் கிளிக் பண்ணுறேன். இதில் நல்லா நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கணும். இதில் உங்களோட கூட்டுப்பட்டாவாக இருந்தாலும் உங்களோட பேர் காமிக்கும். அதாவது யார் யார் அதில் இருக்காங்களோ அவங்க பேர் காமிக்கும். அதை கொடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அந்த கூட்டுப்பட்டாவை இல்லை இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட நேம் வச்சான். நான் வந்து இவங்களுக்கு ஃபார்மர் ஐடி வாங்க போகிறேன். அதனால் அவங்களோட பேரை கொடுத்துக்கிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட எல்லா லேண்ட் டீட்டெயில்ஸும் அதில் வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதில் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட எல்லாமே காமிச்சிருக்கும். இது நான் சப்மிட் பண்ணிக்கிறேன். இப்போ வெரிஃபை ஆல் லேண்ட் அதை கொடுத்துக்கிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அதாவது நேம் மேட்ச் ஸ்கோரில் வெறும் 0 தான் காமிக்குது. எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஒருத்தவங்களோட லேண்டை வச்சு அதாவது ஃபார்மர் ஐடி வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து நேம் மேட்ச் ஸ்கோரும் வெறும் 0 தான் இருக்குது. ஆனால் இவங்க ஹஸ்பண்டு அப்படிங்கிறதுனால நான் அது கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கிறேன். ரேஷன் கார்டு சம்மந்தமாக கேட்டிருக்கு. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. டிக் பாக்ஸ் ரெண்டையும் டிக் பண்ணிக்கிட்டு கீழே சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணால் ஓடிபியாக பயோமெட்ரிக்கானு கேட்குது. நான் ஓடிபியை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை மறுபடியும் கொடுத்துக்கிறேன். 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்குறேன். சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஓடிபி போயிருக்கும். அவங்களோட மொபைல் நம்பருக்கு போயிருக்க 6 டிஜிட் ஓடிபியை எடுத்து மறுபடியும் அதில் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு மறுபடியும் கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இதே மாதிரி ப்ராசஸ் ஆகி ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துட்டு இது நம்மளுக்கு தேவைன்னா கீழே டவுன்லோடு பிடிஎஃப் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதை கொடுத்து டவுன்லோடு பண்ணி வச்சிங்க. இது மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும். நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். அந்த ஃபார்மர் ஐடி அப்ளை பண்ணதில் காமிச்சிருப்பேன். இது மாதிரி தான் அந்த ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ண ஃபார்ம் இருக்கும். இது வேணால் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நான் அப்ளை பண்ண உடனே அது கீழே இருக்க பாருங்கள் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை மறுபடியும் அதில் கொடுக்குறேன். கொடுத்துட்டு செக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா இப்போ உங்களுக்கு காமிக்கிது பாருங்கள். அதாவது அவங்களோட பேர், அவங்களோட என்ரோல்மெண்ட் என்னைக்கு நம்ம அப்ளை பண்ணோமோ அந்த டேட்டு, ஃபார்மர் ஐடி வந்து அண்டர் அப்ரூவல் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது. ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரெஜிஸ்டர்னு வந்திருக்கு. அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு வந்திருக்கு. இது அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா அந்த ஃபார்மர் ஐடி கீழே அவங்க நம்பர் வந்துடும். அப்ரூவல் டேட்டு அதேமாரி அப்ரூவல் ஆகிடுச்சுன்னா அதோட ரீசன் எல்லாமே காமிச்சிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதேமாரி கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அக்ரிஸ்டாக் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள் டிஎன் அக்ரிஸ்டாக் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி அக்ரிஸ்டாக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சென்டர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம சிஎஸ்ஐடி தேவையில்லை. செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணால் போதும். அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு நம்மளோட 12 டிஜிட் அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பர் அதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு செக் அப்படின்னு கொடுக்குறேன். இதில் பாருங்கள் நீங்கள் வந்து நான் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட லேண்ட் வச்சு தான் போட்டேன். ஆனால் எனக்கு அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட பேர், என்ரோல்மெண்ட் டேட், அதாவது நான் 20ஆம் தேதி அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு 25ஆம் தேதி ஃபார்மர் ஐடி வந்துடுச்சு. ஃபார்மர் ஐடி ஆக்டிவில் இருக்குது. அப்ரூவல் ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட் ஆகிடுச்சு. அப்ரூவல் ரீமார்க்ஸ் ஓகேன்னு வந்துடுச்சு. இப்போ ஃபார்மர் ஐடி வந்துடுச்சு. நீங்கள் எல்லோரும் கேட்ட கேள்விக்கான விடை தான். அதாவது உங்களுக்கு கூட்டுப்பட்டாவிலையோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்கள வச்சோ நீங்கள் ஃபார்மர் ஐடி வாங்கிக்கலாம். இவ்வளோ ஈஸியாக நம்ம ஃபார்மர் ஐடி வாங்கிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதேமாதிரி மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கிங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உதவும், அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.